அடுத்தது மெனிங்கோமைலோசில். ஸோ மெனிங்கோமைலோசில்னா நியூரல் டிஷ்யூ அண்ட் மெனிஞ்சஸ் ரெண்டுமே வந்துட்டு ஹர்னியேட் ஆகிருக்கும். ஸோ நியூரல் டிஷ்யூ ஹர்னியேட் ஆகிறனாட்டி அந்த நியூரல்ஸ்க்கு டெஃபிசிட்டு இருக்கும், விச் இஸ் ப்ரொபோஷனல் டு த டிஃபெக்ட்க்கு. ஸோ நியூரோஜெனிக் பிளாடர் இருக்கலாம், பேராப்ளீஜியா இருக்கலாம், பவுல் டிஸ்ஃபங்க்ஷன் இருக்கலாம், பெரினியல் அனஸ்தீஷியா இருக்கலாம். நியூரோஜெனிக் பிளாடர்லாம் இருக்கிறனாட்டி ரீனல் ஃபெயிலியர் கூட வந்துட்டு போகலாம். ஸோ இது வந்துட்டு அசோசியேட்டட் மெனி டைம்ஸ் வந்துட்டு அசோசியேட்டட் வித் அனோச்செலரி மால்ஃபார்மேஷன் டைப் 2, அக்யூட் ஸ்டீனோசிஸ். ஸோ இதனால ஹைட்ரோசெஃபலஸும் வந்துட்டு வரலாம். கிளப் ஃபுட் இருக்கலாம், கன்ஜெனிட்டல் டிஸ்லொகேஷன் ஆஃப் ஹிப் வந்துட்டு இருக்கலாம். அடுத்தது என்செஃபலோசி. என்செஃபலோசினா வந்துட்டு ஸ்கல்லோட ஃபியூஷன் வந்துட்டு கரெக்ட் ஆகாமல் இருக்கிறது தான் என்செஃபலோசி. ஸோ எந்த ஒரு நியூரோ டிஃபெக்டாகவுமே இருக்கட்டும், இதில் எல்லாத்துலேயுமே வந்து மல்டி டிசிப்ளினரி அப்ரோச் தான் வந்துட்டு தேவைப்படுது ஒரு ட்ரீட்மெண்ட்க்கு. ஆம்புலேட்டரி பொட்டன்ஷியல் வந்துட்டு எந்த அளவுக்கு டெஃபிசிட் இருக்கோ அந்த அளவுக்கு தான் அதுக்கு ப்ரொபோஷனலாக இருக்கும். ஸோ ஆன்டிநேட்டல் டயக்னோசிஸ் வந்துட்டு நம்ம ஆல்ஃபா ஃபீட்டோ ப்ரோட்டீன், அஸ்டில் கோலினெஸ்டரேஸ் வச்சு பண்ணலாம். இது ப்ரிவென்ஷன் வந்துட்டு ஃபோலிக் ஆசிட் மூலமாக பண்ணலாம்.